வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ரயில் பயணிகளை குறிவைத்து விலை உயர்ந்த பொருட்கள் திருட்டு, தமிழகத்தை சேர்ந்த வாலிபர் கைது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பாதை சிகிச்சைகள் மூலம் சர்க்கரை மற்றும் உடலில் ஏற்படும் வலிகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை குணப்படுத்தி வரும் பார்வையற்றவர்களின் சிறப்பு சிகிச்சைகள். புதுச்சேரி முத்துமாரியம்மன் ஆலய தெருவில் தனியார் நிறுவனம் நடத்தி வரும் பாத சிகிச்சை மையத்தில் பார்வையற்ற 3 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் தேசிய பார்வை ஊனமுற்றோர் நிறுவனத்தில் பாத சிறப்பு சிகிச்சை நிபுணராக பயிற்சி முடித்தவர்கள். இவர்கள் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் கால் பாதத்தின் மூலம் தூண்டுவதால் நரம்புகள் இரத்த ஓட்டத்தை சீராக்கி பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் வழிமுறைகளை நன்கு பயின்று புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள பல்வேறு உடல் நோய்களை பாத சிகிச்சைகளை குணப்படுத்தி வரும் சிறப்பு சிகிச்சை மையத்தை அமைத்துள்ளனர். அதன்படி கால்களை முறையாக அழுத்தம் கொடுப்பதால் எலும்புகள் லேசாகி மூட்டு வலிகள், கால் வலிகள் முற்றிலும் சரி செய்யப்படுவதோடு நரம்புகளும் லேசாக மாறுவதால் இயற்கையாகவே எப்பொழுதும் போல் நமது உடல் சீராக மாறுகிறது. அது மட்டுமின்றி சர்க்கரை நோய் உள்ளவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை பாத சிகிச்சை எடுத்துக்கொண்டால் 2 வருடங்களில் மாத்திரை மற்றும் ஊசி போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து இயல்பு நிலைக்கு திரும்பலாம். அது மட்டுமின்றி தலைவலி, கழுத்து வலி போன்ற வலிகளும் பாத சிகிச்சைகள் மூலம் முற்றிலும் சரி செய்யப்படுகிறது. 5 வயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சிகிச்சையை எடுத்துக் கொள்ளலாம். அதேபோல் 5 மாத கர்ப்பிணி பெண்கள் கூட இந்த சிகிச்சையை எடுத்துக் கொள்ளலாம் என பாத சிகிச்சை மருத்துவ சிகிச்சை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சிகிச்சையின் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்பில் உள்ள வலிகளும் குறைந்து இயல்பாகவே வலிகள் இன்றி நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த சிகிச்சை மட்டுமே பயனுள்ளதாக இருப்பதாக கூறிய அவர்கள் ஞாபக சக்தி திறன் மூலம் பார்வை முழுமையாக இல்லாவிட்டாலும் இதனை செய்து வருவதாகவும் தெரிவித்தனர். மேலும் வலிகளோடு வருபவர்களுக்கு புன்னகையோடு செல்ல எங்களின் சேவை தொடர்வோம் என்றும் குறிப்பிட்டனர். அடுத்து பாண்டிச்சேரி பிரான்ச்சுக்கு வந்து இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த தெரப்பி மூலிமா என்னென்ன விளைவுகள்லாம் இது பண்ண முடியும்னா, கேஸ்டபிள் ப்ராப்ளம் சால்வ் படுத்தும். பிளட்டு வந்து பிளாக் ஆகி நின்னா அந்த பிளட்டை ரிலீஃப் பண்ணலாம். சுகர் நார்மலாக்கும். மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு, கைகால் வலி அதெல்லாம் எல்லாத்தையும் ரிலீஃப் ஆகி கொண்டு வரும். என்னோடய நேம் சபிதா. நான் கியோச்சி ஃபுட் தெரப்பியில் ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கேன். இது கண்ணு தெரியாதவங்க தான் பண்ணுறாங்க இந்த பாத சிகிச்சை. அது எந்த மாதிரி தெரப்பினா, வெரிகோஸ் பெயின், அப்புறம் சுகர் பேஷண்ட்ஸ், ரொம்ப நாளாக பேக் பெயின், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது எல்லாத்துக்குமே இங்கே பண்ணிக்கலாம். ஒரு வலிக்கும் ஒரு தெரப்பி இருக்குது. அது எல்லாமே இவங்களை எதுக்கு வச்சு நாங்கள் பண்ணுறோன்னா, இவங்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குது. புதுச்சேரி வைரம் ஃபிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தில்
அதிநவீன உடற்பயிற்சி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த இயந்திரங்கள் வயிற்று பகுதி, மார்பு பகுதி மற்றும் கால் பகுதிக்கு உகந்த பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். புதுச்சேரி குமரகுரு பள்ளம் பகுதியில் வைரம் ஃபிட்னஸ் என்ற பெயரில் அதிநவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த உடற்பயிற்சி கூடத்தில் பல்வேறு வகையான அதிநவீன உடற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உடற்பயிற்சி கூடத்தில் எர்கோலினா சிங்கிள், டோட்டல் ஹிப் அப்டேடக்சன், ரோட்டரி டூர் ஷோ ஆகிய ஹைடெக் இயந்திரங்கள் புதுச்சேரியில் எங்கும் இல்லாத வகையில் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் வயிற்று பகுதி, மார்பு பகுதி மற்றும் கால் பகுதிக்கு உகந்த பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இதன் திறப்பு விழா மற்றும் அறிமுக விழா நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், பிரான்ஸ் தொழிலதிபர் மாஷா அலி, மூத்த வழக்கறிஞர் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இயந்திரங்களை அறிமுகம் செய்து வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூடத்தின் மேலாளர்கள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் காக்கையன்தோப்பு அங்காளம்மன் கோவில் விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இவ்வாலயத்தில் ரணக்கழிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பூச்செடிகளும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார். மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, பிரதிநிதி குமரன், கழக நிர்வாகிகள் காண்டிப்பன், வேலு, பொன்னி, கண்ணன், மணி, வினோத், விஸ்வா, காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் இங்க அண்ணா இங்க போனா புதுச்சேரியில் சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த KTM இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் சம்பவம் குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி தற்பொழுது வைரலாகி வருகிறது. வெளிநாட்டை சேர்ந்த கோலுஃபேஸ் அலெக்ஸ் செஜஸ் என்பவர் சர்வதேச நகரமான ஆரோவில்லில் தங்கி ஆராய்ச்சி ஒன்றில் ஈடுபட்டு வருகிறார். இவர் தனக்கு சொந்தமான தமிழக பதிவு எண் கொண்ட விலை உயர்ந்த KTM இருசக்கர வாகனத்தை வைத்துள்ளார். இந்த நிலையில் கோலுஃபேஸ் தனது இருசக்கர வாகனத்தை கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி முதலியார்பேட்டை 100 அடி சாலையில் உள்ள சர்வீஸ் சென்டரில் பழுது பார்க்க விட்டுள்ளார். பின்னர் 24ஆம் தேதி வந்து அவரது இருசக்கர வாகனத்தை கேட்டபோது சர்வீஸ் சென்டரில் முழுவதுமாக பழுது நீக்கப்பட்டு வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதை எடுத்து செல்லுங்கள் என அங்கிருந்த ஊழியர்கள் தெரிவிக்க அவர் வெளியே சென்று வாகன நிறுத்துமிடத்தில் தேடி பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து சர்வீஸ் சென்டர் ஊழியர்களிடம் முறையிட்டார். அப்போது அவர்கள் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்ததில் 22ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் வாலிபர் ஒருவர் அங்கும் இங்கும் நோட்டமிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் சர்வீஸ் முடித்து சாவியுடன் இருந்த
கோலுஃபெஸின் இருசக்கர வாகனத்தை கூலாக ஓட்டி செல்வது பதிவாகி இருந்தது. இதனையடுத்து கோலுஃபெஸ் சிசிடிவி காட்சிகளுடன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்டவ் மெக்கானிக்காக இருந்து கொண்டு அவ்வப்போது பண தேவைக்காக பகுதி நேர திருட்டில் ஈடுபட்டு வரும் சங்கர் என்பவர் என தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கடலூரில் கைது செய்த காவல்துறையினர் அவர் திருடி சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து சங்கரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சங்கர் மீது காட்டுமன்னார் கோவில் உள்ளிட்ட கடலூர் மாவட்ட காவல் நிலையங்களில் 5 இருசக்கர வாகன திருட்டு வழக்கு உள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. கணுவாப்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தலில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கணுவாப்பேட்டை மார்க்கெட் வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் முக்கிய நிகழ்வாக 6ஆம் நாள் பக்காசூரனுக்கு சாதம் போடுதல் நிகழ்ச்சியும், 7ஆம் நாள் பாஞ்சாலி திருக்கல்யாணம் நிகழ்ச்சியும், 9ஆம் நாள் கோட்டை வளைத்தல் மற்றும் தீமிதி திருவிழாவும், 10ஆம் நாள் தர்பர் பட்டாபிஷேகம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சந்திரதரன் மற்றும் கணுவாப்பேட்டை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் மற்றும் கொர்க்குமேடு பகுதி, காந்தி நகர் மற்றும் வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் 47 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் புதிய தார் சாலை மற்றும் வடிகால் வசதி பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி கொருக்குமேடு பகுதியில் உள்ள காந்தி நகர், வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் கழிவுநீர் வடிகால் வசதி மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் அப்பகுதியில் உள்ள மக்கள் கழிவுநீரை வெளியேற்றுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இப்பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி மக்களின் கோரிக்கையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவை தலைவர் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 39 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கொருக்குமேடு, காந்தி நகர், வஉசி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து வீதிகளிலும் வடிகால் வசதி ஏற்படுத்துவதற்கும் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் தவளக்குப்பம் முத்து முதலியார் நகர் பகுதியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு இதன்படி இப்பணிகளை துவக்கும் வகையில் பணிகளுக்கான பூமி பூஜை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலையில் அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் பாஜக மாவட்ட தலைவர் சுகுமாரன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல், மணி, சகாயராஜ் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஏராளமானோர், பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தேசிய ஒருமைப்பாட்டு தினம் சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவு கூறும் வகையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் தேசிய ஒருமைப்பாட்டை மையமாக கொண்டு பள்ளியில் பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கட்டுரை போட்டி, வரைபடம் போட்டி காவல்துறை மூலமாக நடத்தப்பட்டது. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் சர்தார் வல்லபாய் பட்டேலை நினைவு கூறும் வகையில் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்திற்குட்பட்ட அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் தேசிய ஒருமைப்பாட்டை மையமாக கொண்டு பள்ளியில் பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கட்டுரை போட்டி, வரைபடம் போட்டி என்று காவல்துறை மூலமாக நடத்தப்பட்டது. இதில் மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி வழிகாட்டுதலின் அடிப்படையில் திருக்கனூர் ஆய்வாளர் ராஜ்குமார் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் மற்றும் உதவி ஆய்வாளர் லூர்துநாதன், ஜானகிராமன், பெண் தலைமை காவலர் ஷியாமலா, காவலர் திருவரசன் கலந்து கொண்டு தேசிய ஒருமைப்பாட்டின் தலைப்பை கொண்டு வரைபடம் மற்றும் கட்டுரை போட்டி நடத்தப்பட்டது. முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. காவல்துறை மூலம் இதில் பங்கு பெற்ற பள்ளிகள் காட்டேரிக்குப்பம் அன்னை இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளி, அன்னை ராணி பள்ளி, சுத்திக்கேணி, சந்தை புதுக்குப்பம் அரசு பள்ளிகள், லிங்காரெட்டிப்பாக்கத்தில் உள்ள பான்கோ பள்ளி என மொத்தம் 5 பள்ளிகளில் தேசிய ஒருமைப்பாட்டை கருத்தில் கொண்டு கட்டுரை போட்டி, வரைபட போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆய்வாளர் ராஜ்குமார் பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பள்ளிகளை சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளிடையே காவலர்கள் கூறுகையில், வருகின்ற எதிர்காலங்களில் ஒருவர் வாழ்வதற்கு கல்வியே பெரும் முக்கியமான ஒன்றாகும். இதில் அனைவரும் கல்வியில் நாட்டம் காட்ட வேண்டும். அது மட்டுமல்லாது தற்போது நிலவி வரும் பல குற்றங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தி மற்றும் தொலைக்காட்சி மூலம் தெரிந்து கொள்கிறீர்கள். இதனை கருத்தில் கொண்டு வரும் காலங்களில் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்ற தன்னம்பிக்கையில் படித்து பட்டங்களை பெற்று சிறந்த அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிய வேண்டும் என்பதனை மாணவ மாணவிகளிடையே காவலர்கள் எடுத்துரைத்தனர். ஆரியாங்குப்பம் சுப்பையா நகரில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்பையா நகரில் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் 23வது ஆண்டு பங்குனி உத்திர காவடி திருவிழா வரும் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு கொடி மரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்து கொடியேற்றம் நடைபெற்றது. அதில் மூலவருக்கு பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் மூலம் விசேஷ அபிஷேகம் செய்து விபூதி அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக கணபதி பூஜையும் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை முத்து குடும்பத்தினர் செய்திருந்தனர். கோவில் நிர்வாகிகள், இளைஞர்கள், உபயதாரர்கள், பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்த சட்டம் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் இந்த திருத்த சட்டத்தை உடனடியாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். மத்தியில் ஆளும் பாஜக அரசானது தொடர்ந்து சிறுபான்மை மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதை கண்டித்தும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் வக்பு வாரியத்தின் சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி ரயில் பயணிகளை மட்டும் குறிவைத்து திருடும் சீர்காழி வாலிபர் புதுச்சேரியில் கைது. லேப்டாப், ஐபோன் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் பறிமுதல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்தவர் விக்னேஷ். இவர் தனியார் மருந்து நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த மாதம் புதுச்சேரிக்கு வேலை நிமித்தமாக வந்துள்ளார். வேலை முடிந்த பிறகு மீண்டும் சென்னைக்கு செல்ல புதுச்சேரி ரயில் நிலைய நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்த போது விக்னேஷ் எடுத்து வந்த பேக்கில் லேப்டாப் மற்றும் ஐபேட் இருந்துள்ளது. விக்னேஷ் சற்று கண் அயர்ந்த நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் அவருடைய பேக்கை திருடி சென்றுள்ளார். தனது பேக் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்த விக்னேஷ் சம்பவம் குறித்து உதயஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். மேலும் அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மர்ம நபர் ஒருவர் பேக்கை திருடி செல்வது பதிவாகி இருந்ததை அடுத்து சிசிடிவி காட்சிகள் மூலம் மர்ம நபரை அடையாளம் கண்ட காவல்துறையினர் நேற்று முன்தினம் இரவு கடலூர் மாவட்டம் சீர்காழி சேர்ந்த வினோத் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்த லேப்டாப் மற்றும் ஐபேட் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவசரமாக வெளி மாநிலத்திற்கு ரயில் மூலம் செல்லும் பயணிகளை குறிவைத்து அவர்களின் அவசரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து பல்வேறு விலை உயர்ந்த பொருட்களை பல வருடங்களாக திருடி வந்ததும் அவசரத்தில் வெளி மாநிலத்திற்கு செல்லும் பயணிகள் இதுகுறித்து புகார் தராததால் வழக்கில் சிக்காமல் இருந்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்ததை தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதேபோல் ரயில் பயணிகளை குறித்து பலமுறை இவர் சிறிய பொருட்களை திருடியுள்ளார். இது தொடர்பாக யாரும் புகார் அளிக்காத நிலையில் திருடியவற்றை குறைந்த விலைக்கு விற்று வந்துள்ளார். தற்போது திருடிய 48 மணி நேரத்தில் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கோட்டைமேடு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, பிம்ப சுத்தி, ரக்ஷாபந்தானம், நாடி சந்தானம், 4ஆம் கால யாகசாலை பூஜை, ஸ்பரிஷாஹூதி, மூல மந்திர ஹோமம், தத்துவார்ச்சனை, திரவியஹூதி, மகா புரணாகுதி, யாத்ராதானம், கிரகப்தி தசதானம், கடம் புறப்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விமான மற்றும் ராஜகோபுரம் மகா கும்பாபிஷேகமும் மூலஸ்தான ஸ்ரீ அகோர மாரியம்மன் மற்றும் பரிவார ஆலய மகா கும்பாபிஷேகமும் வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் SV சுகுமாரன், சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், ரமேஷ், சரவணன் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் கோட்டைமேடு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனை தொகுதி மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 10 நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் 3 பேருக்கு அரசின் 3 சக்கர மோட்டார் வாகனத்தையும் மேலும் 10 மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு மாதாந்திர நிதி உதவியையும் திருபுவனை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் சமூக நலத்துறை இணை இயக்குநர் ஆறுமுகம், கண்காணிப்பாளர் திருமுருகன், அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். கண்ணனை அடையணுங்களா? ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அப்படியே ஃபோட்டோ வச்சுக்கலாம். பாகூர் மு புதுக்குப்பம் கிராமத்தில் 20,50,000 ரூபாய் செலவில் தார் சாலை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மு புதுக்குப்பம் சுனாமி குடியிருப்பு பொதுமக்கள் சாலை அமைத்து தரக்கோரி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் அதற்கு வேண்டிய அரசாணை புறப்பட்டு பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக பாகூர் தொகுதி கன்னிக்கோவில் அடுத்துள்ள மு புதுக்குப்பம் சுனாமி நகரில் தார் சாலை மற்றும் குடிநீர் குழாய் அமைக்க திட்டமிடப்பட்டது. அதற்கான அரசாணை பெறப்பட்டு இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று பூமி பூஜை செய்து வைத்து பணியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், இளநிலை பொறியாளர் புனிதவதி மற்றும் மு புதுக்குப்பம் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் பெரியோர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர். அப்படியே பாருங்க. போடு. பாகூர் காமராஜர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள போர்வெல்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகூர் கொம்யூனில் உள்ள கடற்கரை கிராமங்களில் கடல் நீர் உட்புகுந்து குடிநீரின் தரம் குறைந்துள்ளது. இதனால் ஏற்பட்ட குடிநீர் பற்றாக்குறையை போக்கும் வகையில் பாகூர் கொம்யூனில் கடற்கரை கிராமங்களுக்கு தரமான குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் 9 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல், குடிநீர் குழாய் இணைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது முதற்கட்டமாக குருவிநத்தம், பாகூர் கூட்டுறவு நகர், பாகூர் காமராஜர் நகரில் அமைக்கப்பட்டுள்ள போர்வெல்களை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு போர்வெல்களை இயக்கி வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர்கள் சிவானந்தம், கோபாலகிருஷ்ணன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், கிராம முக்கிய பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் அந்தந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளை குறிவைத்து விலை உயர்ந்த பொருட்கள் திருட்டு, தமிழகத்தை சேர்ந்த வாலிபர் கைது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டம். சர்வீஸ் சென்டரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.